ஆட்சியாளர்களால் நம் ஜனநாயக கட்டமைப்பில் விரிசல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் புனித தாமஸ் பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க ராகுல் காந்தி தமிழ்நாடு வந்தார். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த ராகுலுக்கு செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாக மாணவர்களுடன் சேர்ந்து பொங்கல் வைத்து மகிழ்ந்தார். தொடர்ந்து தோடர் பழங்குடியின மக்களுடன் இணைந்து நடனமாடினார். பின்னர் மேடையில் பேசிய ராகுல் காந்தி, இளம் மாணவர்களை அறிவார்ந்த குடிமக்களாக மாற்றுவதே பள்ளிகளின் கடமை என்றார். தொடர்ந்து மாணவர்களுடன் கலந்துரையாடிய அவர், தான் பள்ளி பருவத்தில் மிகவும் குறும்புக்கார சிறுவனாக இருந்ததாக கூறினார். கல்வி என்பது செலவு மிகுந்ததாக இருக்கக்கூடாது என்றும், கல்வி வழங்குவதில் அரசின் பங்கு முக்கியமானதாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். Is the attack on our democratic foundations. Yes. India is a democratic country. Yes, sir. But today our democratic system is under attack. Democracy is voice. So democracy is the idea that you should have a voice, yes. I should have a voice, all these people should have a voice, all those children in front of us should have a voice. இறுதியில் இனிய பொங்கல் நல்வாழ்த்துகள் என தமிழில் கூறி வாழ்த்து தெரிவித்தார். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தங்கள் பள்ளி நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். இது எங்க எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் நாங்க அவர்கிட்ட क्वेश्चंस கேட்கறதுக்கான சான்ஸ் கிடைச்சது. ஸோ நான் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. அதுல எப்படி நம்ம இப்போ இருக்கிற ஜென்சி ஜென்ரேஷன் அண்ட் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே நம்ம கவர்மெண்ட் அண்ட் கண்ட்ரியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த நிகழ்வில் நீலகிரி திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.